ஆரம்பத்திலே லவ் கண்டென்ட் தர்ஷிகாக்கு விஷால் மேல, விஷாலுக்கு இப்பதான் வந்திருக்குது. கூடிய விரைவில் பிக் பாஸ் நடைமேடைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வந்துச்சுன்னா நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா பல வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். இப்போ ஏதோ புதுசா ஒன்று வந்திருக்குது. அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நடக்கணும்னா அதை மாத்த முடியாது. இப்போ மாறணும்னா மாறிதானே ஆகணும். அது வரட்டும் வராம போட்டும், என்ன இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். மூணாவது மனுஷன் சொல்லி யாரும் உள்ள வரக்கூடாது, எஸ்பெஷலி ஜாக். சோ அதுல ரொம்ப தெளிவா இருந்துப்போம் அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னும் நிறைய பேசினாங்க. பட் இதுதான் முக்கியமான கண்டென்ட். அண்ட் அவங்க பேசின நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேத்து நம்மளோட அன்சீன் அதை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணி டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுலயே தேவையான அளவுக்கு அலசிட்டோம். பாருங்க. அடுத்தபடியாக மார்னிங் டாஸ்க். இது என்னவென்றால், நீங்க என்னதான் இந்த வீட்டுக்குள்ள அடிச்சாலும் புடிச்சாலும் கப்பு அப்படின்றது ஒருத்தருக்கு தான். அந்த கப்பு அடிக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்றத சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் உண்மை நம்புறவங்க மட்டும் கை தூக்கணும், நம்பாதவங்க கை தூக்க கூடாது. அதுல ஃபர்ஸ்டே வந்த விஷாலோட தற்போதைய காதலி இல்ல திடீர் காதலி, இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் நாளே என்ன கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. அதுக்கான முழு முயற்சியும் போட்டு என்னால பெஸ்ட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய எஃபோர்ட் போடுறேன். எங்க தேவையோ அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன இங்க தக்க வச்சுக்கிறதுக்கு நானே என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேசினாங்க. பட் இவங்க சொன்னது சிம்பிளா சொல்லணும்னா, பில்லால வர ஏகே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொன்னாங்களா. இவங்க சொன்னது அவங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல. ஆனா 16 பேர் கை தூக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்த மஞ்சரியும் சரி, அவங்களுக்கு பின்னாடி வந்த முத்துக்குமரனும் சரி, இவங்க ரெண்டு பேருக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் சிறப்பாவே பேசினாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நல்ல ஓட்டிங்கும் கிடைச்சது. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு ராணவ். நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப கான்பிடென்ட்டா வந்தேன். பட் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, அதுலயே நான் ஆஃப். அது என்ன கேள்வி அப்படின்றது தெரியல. யாரோ வண்டையா கேட்டிருக்காங்க போல இருக்கப்போ. எவ்வளவு அசிங்கமா இருக்கும். பட் செகண்ட் வீக் அப்படி கிடையாது. எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சேன். போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். சோ கம்பேரிங் டு தி ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் என்னோட பெஸ்ட் கொடுத்திருக்கேன். எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சேன். இன்னும் நிறைய கொடுக்க போறேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் அந்த கப் அடிக்கிறதுக்காக என்ன தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ யார் கை தூக்க போறா அப்படின்னு அவர் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தார். இவர் பார்த்த மாதிரியே உட்கார்ந்து இருந்த ஹவுஸ்மேட்ஸும் கை தூக்கலாமா வேணாமா, ஏன்னா இவன் வேற கப் அடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் தூக்காமலே இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் தூக்க இன்னொருத்தர் தூக்கன்னு சொல்லி ஃபைனலி ஒரு 8 பேர் தூக்குனாங்க. அதை பாக்குறப்போ ஐயோ பாவம், பரவாயில்ல தூக்குறேன் அப்படின்னு ஆறுதல் பரிசு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம ராணவ் கான்ஃபிடென்ட்டா பேசினாரோ அதே கான்ஃபிடன்ஸோட பவித்ராவை அப்ரோச் பண்றதுக்கு கிச்சன் ஓரமா சுத்திட்டு இருந்தார். அப்ப நம்ம பவித்ரா உயிரின் உயிரை பாட்ட கோரஸா பாடிட்டு இருக்கிறப்போ மத்தவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் தவணை முறையில் மரணம் நிகழுமா, சரி வா பாடலாம் அப்படின்னு வர்ஷினி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ, பாத்தியா அதான் நானும் சொல்றேன், நீ தாமதிக்க நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சிரிச்சுட்டு அப்ப போயிட்டாங்க. அப்புறம் கிச்சனுக்கு போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரு பூ பொக்கே மாதிரி செஞ்சு பவித்ரா கிட்ட கொடுக்க, எதுக்கு இதே, ஓ பாசிட்டிவ் டே அப்படின்னு இவங்களே எடுத்து கொடுக்க, ஆமா பாசிட்டிவ் டே, ஹேர் ஸ்டைல் வேற ரொம்ப அழகா இருக்கா அதனால வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்க, இவங்க வாங்க சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாரு ராணவ். இதெல்லாம் எதுக்கு, பண்ண இதா இருந்தா பண்ணு அப்படின்னு சொன்னாலும் விஷால கூப்பிட்டு, மச்சான் எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்க அவரு ஒரு பாட்டை பாடினாரு. டைலாமோ பாட்டு இருக்குல்ல, அதுல தீக்குச்சிக்கு தண்ணி மேலே காதலே அப்படின்றத பட்டிட்டீங்க நீங்க பார்த்து, ராணவுக்கு பவி மேலே காதலே அப்படின்னு பாடினார். அதுக்கு சரி பவிக்கு ராணவ் மேலே காண்டுதே அப்படின்னு அடுத்த லைன் பண்ணாரா, அது பவி காதல தப்பா வந்துச்சு போல இருக்கு. பாட்டு பாடுறப்போ பாட்டு மட்டும் பாடு, அதை விட்டு தேவையில்லாம லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்க, ராணவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவனை பண்றேன்னா அவனை மட்டும் பண்ணு, என் பேர்ல இருக்காத அப்படின்னு கோவமா பேச, என்ன கோவமா பேசுற, உண்மையா சொன்ன, பவித்ரானே ஏகப்பட்ட பவித்ரா இருக்காங்க, அது நீயா எடுத்துக்கிற. இங்க பாரு விஷால், அங்கெல்லாம் பார்க்க முடியாது, பேசணும்னா என்ன வேணா பேசலாம், திஸ் இஸ் நோ மோர் ஃபனி அப்படின்னு காண்டாயி காலையில பொக்கேன்ற பேர்ல ஒன்னு கொடுத்தாரு தெரியுமா ராணவ், அதை அப்படியே எடுத்துன்னு போய் குப்பையில போட்டு வந்துட்டாங்க பவித்ரா. லவ் தவிர வேற என்ன தெரியும் உனக்கு, போய் குப்பையில போடுவோம் லவ். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராணவ் பீஸ். அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குன்றது பச்சையா தெரியுது, இருந்தாலும் ஃபன்னி நினைச்சிட்டு இந்த பீஸ் ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணுது. அதை பாக்குறதுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஃபன்னியாவா இருக்கு, அருவருப்பா இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம ஜெஃப்ரி என்ன பண்றாரு, நான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் பண்ணிட்டு கிச்சனுக்கு போயிருக்காரு. இந்த பசங்க எல்லாம் சுத்தி உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறப்போ, நானும் பாடுவேன் அப்படின்னு பொசுக்குன்னு தன்னை அறியாமல் வந்து விட்டு பாடிவிட்டு மறுபடியும் சமைக்க போயிட்டாரு. ஆனா என்ன, கோட்டை தாண்டிட்டு போயிட்டாரு. சோ சாச்சனா சும்மா இருப்பாங்களா?
ஏற்கனவே இந்த பீஸை பார்த்தா கொலகான்ல குத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அவன் பாட்டு வந்தான், டாஸ்க் பண்ணா, சமைக்க போனா, மறுபடியும் பாட்டு பாடினா, கோட்டை தாண்டினா, மறுபடியும் சமைக்க போயிட்டான். என்னது இது? இதெல்லாம் என்ன வர்ஷினி மஞ்சரிக்கா? இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? களை எடுக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்க, அதாம்மா கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எப்படி இப்படிலாம் பண்ணலாம் நீங்க அப்படின்னு உடனே சப்போர்ட்டுக்கு முத்துக்குமரன் வந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் போச்சு. சோ ஃபைனலி மஞ்சரி என்ன சொன்னாங்க, இது ரொம்ப தப்பு, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறம்மா, இனிமே இப்படி பண்ணக்கூடாது, தெரியாம கூட கோட்டை தாண்டக்கூடாது, புரியுதா? புரியுதுமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் சாச்சனாக்கு அதுல துளியும் விருப்பம் இல்லை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எப்படி அவங்க சும்மா விடலாம்? அதுவும் பண்ணது ஜெஃப்ரி. அவனை எப்படா குத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது, இவங்க சிம்பிளா விட்டாங்களே. இரு இதுக்காகவே பின்னாடி ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல மஞ்சரியை குத்துறதுக்கு, அப்ப குத்துறேன் பாரு அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பட் அப்போதைக்கு ஒண்ணும் பண்ணல, ஆனா பின்னாடி பெருசா பண்ணாங்க. அது என்னன்னு பின்னாடியே சொல்றேன், பொறுத்திருந்து பாருங்க. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சமைக்கிறதுக்காக அன்ஷிதா கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா சாச்சனாக்கு கத்திரிக்காய்னா அலர்ஜியா. கத்திரிக்காய் போட்டீங்களா சாம்பார்ல? போட்டீங்களா? சரி விடுங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் தயிர் சாதம் வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டே ப்ளீஸ் டா, கோச்சுக்காதடா, உனக்கு என்ன கத்திரிக்காய் போடாம வேணும் அவ்வளவுதானே, உனக்கு ஒரு தொக்கும் பீட்ரூட்டும் சூப்பரா டக்குன்னு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னாலும், இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம் வேண்டாம் அப்படின்னு கோச்சிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்ல குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி, உனக்கு போட்டு தரேன் சரிங்க அப்படின்னு இந்த டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கு வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த லேடிஸும் சரி பசங்களும் சரி பயங்கரமா பணிவிட பண்றாங்கப்பா. இது மட்டும் கிடையாது, எனக்கு முட்டை அப்படின்னாலுமே ஆம்லெட் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா அவிச்ச முட்டை இருக்குல்ல அதுல இருக்க எல்லோ மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சாச்சனா மேடம் கேட்க, நம்ம கேப்டனும் பாத்துக்கலாம், உனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சாச்சனா என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போன கஸ்டமர் மாதிரியும், அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்களுக்கு கீழே வேலை செய்யற மாதிரியும் இவங்க அதிகாரம் பண்ண, நம்ம கேர்ள்ஸும் இவங்களுக்காக இறங்கி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சாச்சனா பண்றப்போ பாக்குறதுக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். இதுல இந்த சரக்கு அடிக்கிற கிளாஸ்ல கோலி குண்டை போட்டு உருட்டிக்கிட்டே வந்து இந்த மண்ணை கொட்டி வச்சிருக்க பவுல்ல கவுக்கணும். ஆனா அது குப்புறதான் எடுத்துட்டு வரணும், தவிர்த்து சைட்லயோ நேராவோ தூக்கின்னு வரக்கூடாது. அதன்படி கேர்ள்ஸ் 4 கவுத்தாங்க, பட் ஆண்கள் 5 கவுத்து இந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ராணவ் இருக்கார்ல, ராணவ் அவரே 1-2 போட்டாருப்பா. இந்த பீஸுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாருங்களேன். நெக்ஸ்ட் நம்ம சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவர் தினம் ஒரு திருக்குறள் மாதிரி தினமும் நம்ம தீபக்கண்ணனை பத்தி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காரு ரஞ்சித் அண்ணன்ட்ட. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? நேத்து என்ன சொன்னாருன்னா, நான் காலையிலேயே பாத்திரம் கழுவிட்டேன், ஆனா இவர்கிட்ட போய் சொல்லணுமா பாத்திரம் கழுவிட்டேன் அப்படின்னு. நான் இதுக்கு இவர்கிட்ட சொல்லணும், இவர் என்ன என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரா? பட் அவர் சொன்னப்போ எனக்கு வந்துச்சு பாருங்க காண்டு அப்படின்னு. பாஷா படத்தோட பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட்ல இவரே போட்டுக்கிட்டு கைய பயங்கரமா முறுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், உடனே மூஞ்ச பார்த்து சொல்லிட்டேன், என்ன ரூடா பேசுறீங்க, என்கிட்ட இப்படி பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்களா நீங்க பாத்திரம் கழுவுறப்போ, அப்புறம் எதுக்கு நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. கரெக்ட் தானே, அவர் கழுவுற அப்படின்னு சொல்லாதப்போ இவர் மட்டும் எதுக்கு சொல்லணும்? ஆனாலும் தீபக் ரூடு தான்ப்பா, அதை தான் நம்ம 2 வாரமா சொல்லிட்டு இருக்கோமே. ஆனாலும் இந்த பாஷா எஃபெக்ட், கைய முறுக்கிறது அதெல்லாம் பாக்குறப்போ இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம ராணவர் ரயானும் பேசிட்டு இருக்கிறப்போ விஷால் அவர்கள் கொரட்டை விடாம தூங்கிட்டு இருந்தார். அதனால நாய் குலைச்சுது. இதை பார்த்துட்டு கேப்டன் மஞ்சரி அங்க இருந்து வந்தாங்க. யார் தூங்குனது அப்படின்னு கேட்டா, நாங்க தூங்கலையே, கேர்ள்ஸ் டீம்ல யாராவது தூங்கி இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நேரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. மஞ்சரி சீரியஸ் ஆயிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, யார் தூங்குனது மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாலும், இருங்க வயிறு கலக்குது பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு ராணுவ கிளம்புறப்போ பச்சையா தெரிஞ்சு போச்சே இந்த 3ல தான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கு அப்படின்னு. அதனால 3 பேருமே வந்து டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தவக்கல மாதிரி நடந்துகிட்டே, நான் இனி தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. விஷால் அண்ட் ரயான் 2 பேருமே ஆல்மோஸ்ட் தவக்கல மாதிரி தவி வந்துட்டாங்க. பட் நம்ம ராணுவ மட்டும் தவக்கல மாதிரி தவி வர சொன்னா, தவக்கல மங்கியோட கிராஸ் பிரீடா பிறந்துச்சுன்னா எப்படி தவுமோ அந்த மாதிரி தவிட்டு வந்தார். இவன் என்ன குரங்க விட மோசமா தவுறா? நெக்ஸ்ட் நம்ம பாய்ஸ் டீம்ல எப்படி தினம் ஒரு திருக்குறள் சொல்றதுக்கு சிவான் இருக்காரோ, அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து ஒரு மீட்டிங்கை போட்டு சொன்னதையே திருப்பி சொல்றதுக்கு சாச்சனா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க அக்காஸ், என்னோட வயசோட பாதி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே. சோ நீங்க ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் காமிக்கிற மாதிரி எனக்கு காமிக்க தெரியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அதனால ஃபேஸ்ல ரியாக்ஷன் வரும். என்னமா உனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருக்கிற, எப்போ உனக்கு வாய்ப்பு கொடுக்கல, உனக்கு மட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுவே உன்ன மாதிரி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, போய் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிருப்போம். ஏதோ நீ குழந்தையா இருக்கிறனால விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிறோம். விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி அப்படின்னு உடனே எப்பவும் போல பிலின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. சுத்தி இருக்கிற எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண உட்காந்துக்கிட்டாங்க. பட் நம்ம சாச்சனா உஷாருப்பா, இதை தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நம்மளால எப்ப டிஃபெண்ட் பண்ண முடியலையோ அப்போ ஒரு அழுகையை போட்டோம்னா ஆப்போசிட்ல 10 பேர் இருந்தாலும் சரி 20 பேர் இருந்தாலும் சரி ஆஃப் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த கேர்ள்ஸையும் ஓட விடுறாங்க. பட் இது கொஞ்சம் முன்னாடி மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் வீக்ல கிராசரி மேட்டர்ல சாச்சனா பண்ணது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா நான் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறப்போ யார் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு நெக்ஸ்ட் டைம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஏற்கனவே ஒரு பழைய பேலன்ஸ் மைண்ட்ல இருக்கு ஜெஃப்ரி மேட்டர்ல, இப்ப இதுவும் சேர்ந்துருச்சு. இதோட விளைவு என்ன அப்படின்றதையும் பின்னாடி சொல்றேன்.
காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் நம்ம பவித்ரா லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு யார்ட்டையோ சொல்லிட்டு இருக்காங்க. இத சொல்றப்போ பக்கத்துல ராணவ் வேற இருக்காரு. ஏற்கனவே இந்த பீஸை கட்டி போட முடியாது, இப்ப பவித்ரா தலை வேற வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. என்னென்ன பண்ணுச்சு தெரியுமா? ஓடி போய் சுடு தண்ணி எடுத்துன்னு வந்து இந்தாங்க குடிங்க, ஐயோ தலைவலிக்குதா அப்படின்னு இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு ஹீரோயிக் மொமெண்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. மூடி நிறுத்த நேரம் இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா பவித்ராக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தலைவலி வந்திருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, கமாண்ட் ராணவ் இப்பதான் நீ யாருன்னு தெரியப்படுத்தணும், டாஸ்காவது மண்ணாவது, அப்படியே இங்க இருந்து ஓடி போய் தாண்டி குதிச்சே பவித்ராக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த பீஸும் பாய்ஸ் படத்துல வர்ற சித்தார்த் மாதிரி ஓடி வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இத நம்ம தீபக் அண்ணே இவன் ஒருத்தன் ஏன் இவனுக்கு கிரிஞ்சா பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. பட் இங்க இருந்து அந்த பக்கம் தாவனதுனால சாச்சனா என்ன பண்ணாங்க, நான் தான் டாஸ்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பவித்ராவை பார்த்து பவித்ராக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 10 டைம் சொல்ல சொன்னாங்க. அதுக்கு நம்ம ராணவும் எங்கேயோ பார்த்துட்டு சொல்றாராம் பவித்ராவை பார்த்து சொன்னா அக்காவாயிருவாங்க அப்படின்னு. பட் மஞ்சரி என்ன சொன்னாங்க, ஃபன் இஸ் ஃபன் ஓகே, பட் இங்க இருந்து அந்த பக்கம் தாவனது ரொம்ப தப்பு. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் இவனை அடக்கிறதுக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. அதுக்கு நீ இந்த மாதிரி சில்லி டாஸ்க்லாம் கொடுத்துட்டு இருக்க, ப்ராப்பரா ஒரு டாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் எதுக்கு பண்ணோம், அதான் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதுலயும் உள்ள பூந்தது நம்ம கேஷ்யூ நட் சாச்சனா தான். இப்படி இஷ்டத்துக்கு ரூல் பிரேக் பண்ணி அதுக்கு ஒரு ஈஸியான டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ யார் வேணா ரூல் பிரேக் பண்ணலாமே அப்படின்றதுதான் மஞ்சரியோட கேள்வி. அதுக்கு நம்ம ராணவ் ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க ரூல் பிரேக் பண்ணதே இல்லையா? இங்க பாருங்க ராணவ், நீங்க என்னவா இருந்தாலும் கேர்ள்ஸ் டீம் கேட்டு தான் அந்த பக்கம் போயிருக்கணும், அதை விட்டு இங்க இருந்து அங்க தாவறீங்க, எல்லாரும் தூங்குறாங்களே அப்படின்றதுனால ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக தான் குதிக்க சொன்னேன் இப்படின்னு மஞ்சரிக்கும் ராணவுக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்போ பொசுக்குன்னு நம்ம தீபக் வந்து டேய் எதுக்கு அந்த பக்கம் போனேன், தண்ணி கொடுக்கனே கொடுத்துட்டல வா இந்த பக்கம் அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்துட்டாரு. இப்போ சொல்லுங்க இந்த மாதிரியான பீஸுங்கள்லாம் அடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூட் பீஸும் வீட்டுக்குள்ள வேணும். பட் ஒன்னு நோட் பண்ணீங்களா, அவ்வளவு தூரம் வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருந்த நம்ம ராணவு தீபக் வந்து இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் வந்தது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தை ஒண்ணுமே பேசலையே, கப்பு சிப்புன்னு நின்னுக்கிட்டாரு. என்ன யாருக்கும் அழகாத அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றா எதுக்கு அந்த பக்கம் போன அப்படின்னு. தண்ணி கொடுக்க போனேன், தண்ணி கொடுக்க போறதா இருந்தா எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போகணும், பயாஸ்டா இருக்காதீங்க மஞ்சரி இப்படின்னு ராணுவ சொல்றது கேட்டு முத்து என்ன சொன்னாரு, பயாஸ்ட் கேஸ்ட்லாம் பேசாத, கேப்டன் என்ன பண்றாங்களோ அந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மஞ்சரிக்கு சப்போர்ட்டிவா பேசினாரு. சரி எதுக்காக எகிரி குதிச்ச பெர்மிஷன் கேட்காம அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல விஷால் பண்ணா தெரியுமா அந்த மாதிரி பண்ணி காட்டுறதுக்காக குதிச்சேன் அப்படின்னு விஷால் பேரை சொல்ல, டேய் நீ பண்ணனா நீ பண்ணான்னு சொல்லு, எதுக்கு என் பேர் எடுக்கிற, என்னோட பேர்ல இருக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும் என்னது இது இவனுங்க எல்லாரும் நமக்கு அகைன்ஸ்டா மாறிட்டானுங்க, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது அமைதியாயிர வேண்டியதுதான் அப்படின்னு சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு இந்த போன். உடனே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாயா. ஆனா இப்படி அனல் பறக்கும் விவாதமா போயிட்டு இருக்கிறப்போ மஞ்சரி என்ன சொன்னாங்க, உங்களை ஆக்டிவ் ஆக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆக்டிவ் ஆக்கிறதுக்கு காஃபி கொடுத்தா முடிஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு குசு குசுன்னு பேசினது மஞ்சரி காதுல ஊந்துச்சு. This is not funny anymore. ஏன் இப்படி பண்றீங்க அருண் அப்படின்னு கேட்க, நீங்க நினைச்சா ஃபன்னு நினைக்கலாம் சீரியஸ் அப்பப்போ மாத்திப்பீங்க, ஹலோ இது சீரியஸா தான் போயிட்டு இருக்கு, சரிங்க நான் சொன்னது தப்புன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சாரி அப்படின்ட்டு முடிச்சு விட்டாரு கண்ணம்மா வீட்டுக்கார். இட்ஸ் ஓகே ஐ அம் சாரி. அவ்வளவுதானா? அதோட முடிஞ்சே அப்படியே விடாம அடுத்து இந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு இதுங்க ரெண்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டீங்க. எப்பவும் போல நம்ம மஞ்சரிக்கு மாக் அப்படின்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐ திங்க் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடி மாக் அப்படின்ற வார்த்தையை ஒரு வாரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரி எது பண்ணாலுமே மாக்கு மாக்குன்ட்டு மாங்கு மாங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. சோ கண்ணம்மா வீட்டுக்காரரை பார்த்து நீங்க அந்த மாதிரி மார்க் பண்ணது எனக்கு பிடிக்கல கண்ணம்மா வீட்டுக்காரரே அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் இப்ப மார்க் பண்ணவே இல்ல, மாட்டினியா அமைதியா உட்காந்து பேசிட்டு தானே இருந்தேன், எதுக்கு மார்க்னு சொன்னேன், எதுக்கு மார்க்னு சொன்னேன் சொல்லு அப்படின்னு புடிச்சிட்டாரு. சொல்லு நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. நான் சீரியஸா பேசுறப்ப நீங்க எதுக்கு மார்க் பண்ணீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன், நான் உங்களை மார்க் பண்ணவே இல்லையே இப்படின்னு மார்க்கு டிஸ்மிசிவ் மார்க்கு டிஸ்மிசிவ் இப்படின்றதே இந்த ரெண்டு பீஸுங்களும் உல்டா புல்டா போட்டு வாரத்துக்கு 4 தடவை சொல்லிடுதுங்க. வாட் சீஸ் டெல்லிங் மார்க்கு டிஸ்மிசிவ். வை பிளாக் சேம் பிளாக். அதாவது அருண் நீங்க சிரிச்சு பேசுனீங்க, அதனால அந்த மாக்குன்ற வார்த்தையை எதுக்காக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள நீங்க எகிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம பவித்ரா நாட்டாமா படத்துல குட்டி மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தர் வருவார் தெரியுமா, பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கிறப்போ தாத்தா நான் பார்த்தேன் அந்த மாமா அந்த அக்காவை பம்பு செட்டுக்குள்ள கூட்டு போனாரு, அழுதுகிட்டே வெளியே வந்துச்சு, ஏன் அழுவுறன்னு கேட்டதுக்கு இந்த மாமா இன்னைக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு இப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கிறப்போ உள்ள பூந்து ஆமா மஞ்சரி சொல்றது கரெக்ட் தான், அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்தாங்க, நீங்க தான் மாக்கிங் அப்படின்ற வேர்டை புடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க அருண் அப்படின்னு சொன்ன உடனே நீ பேசாத, நீ பேசவே பேசாத, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் அப்படின்னு பிரச்சனையை பவித்ரா பக்கம் திருப்பி விட்டாரு. நீதான்டா வாடா.
பட் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ நான் அமைதியா இருக்கணும், கடவுளே நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு காது பொத்திட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம சௌந்தர்யா. ஏன்னா அவங்க காதுல கேட்டா உள்ளுக்குள்ள இருக்க சிறுத்தை புலி எல்லாம் பாஞ்சிரும்ல, அதனால அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் காது பொத்தியும் சந்துக்குள்ள பூந்து ஒரு சில வார்த்தை காதுல கேட்டுருச்சு போல இருக்கு. அதனால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு எகிரி அருண் ஷட் அப் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அக்கா ஏன் காண்டானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர் என்ன சொன்னாரு, கேப்டன் அப்படின்னு கை கட்டி எல்லாரும் வந்துருவீங்களே சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு மொத்த பொண்ணுங்களையும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா சிவனேன் போறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு. ஆக்சுவலி இது ஒரு ஃபன் டாஸ்கா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்க, சுத்தி உட்காந்து கை தட்டிட்டு அடடா சூப்பர் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம அருணும் இந்த ராணுவ பீஸை விட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிலதெல்லாம் பண்ணாரு. கட்சியில மஞ்சரி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் இவருக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பாக்கிறதுக்கே பரிதாபமா போச்சு. அதுக்கு மேல இந்த மஞ்சரி ஒரு பிரச்சனைன்னு வந்த கேப்டன் என்ன பண்ணோம், இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க, ரூல் பிரேக் பண்றது தப்பு இப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டா பரவாயில்ல, அது எப்படி தாண்டுவாரு அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாது. இதுக்கு சப்போர்ட் அருண் வேறையா, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி எங்கெங்கயோ கொண்டு போய் எபிசோடு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இழுத்து விட்டாங்க. நெக்ஸ்ட் மஞ்சரிக்கு அவங்களோட கேப்டன்சியை காப்பாத்திக்கிறதுக்காக 3 கிரீன் பேட்ச் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு மஞ்சரியோட கேப்டன்சில பாரபட்சம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த காரணத்தை சொல்லிட்டு அந்த பேட்சை 1 by 1 புடுங்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்த நம்ம முத்துக்குமரன் கண்ணம்மா வீட்டுக்காரி இவங்கள மார்க் பண்றாரு அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு இவங்களும் இன் ரிட்டனுக்கு மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் பண்ணாங்க தெரியுமா. அதெல்லாம் பாக்குறப்போ அதை கேப்டனா இருந்து இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஒரு பேட்சை புடுங்குகிறேன் அப்படின்னு புடுங்கிட்டார். இதை பார்த்த நம்ம மஞ்சரி முத்து பேசினா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றத ஒத்துக்கிட்டு சாரியும் சொல்லிட்டு பேட்சை கொடுத்துட்டாங்க. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. இப்ப நான் பின்னாடி சொல்றேன்னு சொல்லி முன்னாடி சொன்னேன் தெரியுமா, நம்ம சாச்சனா மஞ்சரி மேல வச்சிருந்த காண்டு, அந்த காண்டை கம்ப்ளீட்டா எடுத்துன்னு வந்து இங்க கொப்பளிச்சு இன்னொரு பேட்சை புடுங்க பார்த்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன ரீசன், ராணுவ இங்க இருந்து அங்க குதிக்க போறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. சரி போச்சு, அதுக்கு ஒரு டாஸ்க் ஃபன்னாவே நம்மளும் கொடுத்தாச்சு, அதை அப்படியே அவங்க விட்டுருக்கணும். இங்க பாரு ராணுவ, இதுக்கு மேல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து முடிச்சிருக்கலாம். அதை விட்டு அதை அவங்க பர்சனலா எடுத்து தனிப்பட்ட வன்மத்தை காமிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அது தப்பு. இரண்டாவது காரணம், அந்த ஜெஃப்ரி மேட்டர் இருக்கு தெரியுமா, அதை கொண்டு வந்தாங்க. ஒரு கிச்சன் இன்சார்ஜா நான் சொல்றேன் ஜெஃப்ரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி, ஆனா என்னோட வேலையை செய்ய விடாம அங்கேயே வந்து என்ன தடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால புடுங்க போறேன் அப்படின்னு போனாங்களா. இதுக்கு கேர்ள்ஸ் எல்லாருமே அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க. உண்மையா நீ சொல்ற ரீசன் வேலிட்னு உனக்கு தோணுதா? காலையில நடந்த பிரச்சனையை ரீசனா சொல்லி ஒரு பேட்சை புடுங்கிட்டாங்க. பட் நீ சொல்ற ரீசன் வேலிடா இருந்தா கூட பரவாயில்ல, புடுங்கணுமே அப்படின்றதுக்காக நீ தேவையில்லாத ஆணியை புடுங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோனே அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஐயோ இப்போ நம்ம கேஷ்யூ நட் வேலையை பார்த்துட்டோமோ, இங்க அவங்க பண்ண வன்மத்தை சொல்லி காட்டலான்னு பார்த்தா நம்ம வன்ம வெளியே வந்துச்சே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஜெஃப்ரி முன்னாடி வந்து, சாச்சனா உண்மையிலேயே நீ பண்றது வேலிட்னு உனக்கு தோணுச்சுனா நீ புடுங்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கேர்ள்ஸ் என்ன சொன்னாங்க, நீ அவங்க பண்ணது பிடிக்கல அப்படின்னு நினைச்சா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லலாம், அதுக்காக பேட்சை புடுங்கிறது சரி கிடையாது அப்படின்னு கேர்ள்ஸ் சைட்லயும் ஒரு கேப்டனா என்ன பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கும் ஜெஃப்ரிக்கும் அப்படின்றத நான் கேட்க கூட கூடாதா, அது தப்பா அப்படின்னு மஞ்சரியும் இன்னும் ஒரு சில பாய்ஸும் இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறது இவங்களுக்கு பச்சையா தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு மூஞ்சி மாறிச்சு. அப்பவே அழுகுறான். அந்த பாயிண்ட்ல திடீர்னு நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு சில விஷயம் சொன்னாரு. அதை கேட்கறப்பதான் ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கும் ஒரே வயசு தான், மேபி 1-2 வயசு முன்ன பின்ன இருக்கும். ஆனா எப்படி இந்த பையனுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டியும் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு இம்மெச்சூரிட்டியும் இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இப்படி தோன்றதுக்கான காரணம் பின்னாடி சொல்றேன். பட் ஜெஃப்ரி என்ன சொன்னாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்க எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட கருத்தை சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆயிருக்காங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்றத பாப்போம். காலையில வரைக்கும் எவ்வளவு நேரம் இருந்துச்சு, அப்பெல்லாம் சொல்லாம இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னு உடனே அவங்களோட பேட்சை புடுங்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது ஏன்? அது என்ன சாக்லேட்டா கொடுத்து வாங்குறதுக்கு? இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்படி கொடுத்து வாங்குறதுக்கு எதுக்காக அவங்கள பெஸ்ட் பிளேயர்னு சூஸ் பண்ணீங்க? ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிடுச்சு, நியாயப்படி நீங்க சப்போர்ட் தான் பண்ணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே நமக்குன்னு ஒருத்தங்க அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்றப்போ அண்ட் நம்ம பண்ணது நியாயமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி பேசுறப்போ எப்பேற்பட்ட கல்நெஞ்சக்காரங்களா இருந்தாலும் கண்ணீர் கண்டிப்பா வரும். அப்படி இருக்கிறப்ப மஞ்சரி மட்டும் என்ன விதிவிலக்கா? அவங்களும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டாங்க. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. பட் ஜெஃப்ரி பேசினதுக்கு பாய்ஸ் டீம்லயும் சரி கேர்ள்ஸ் டீம்லயும் சரி பயங்கர சப்போர்ட் இருந்துச்சு. எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு பாக்குறப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்கும் இந்த பையனுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு, அந்த பொண்ணுக்கு இல்ல அப்படின்றது. சரி சின்ன பொண்ணு தெரியாம பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு பாயிண்ட்ல ஏதாவது பாசிட்டிவா பேசலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க பண்ற எந்த ஒரு விஷயமுமே நெகட்டிவா தான் இருக்கு. சரி அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, அது ஷோவையே பாதிக்குது அப்படின்றப்போ யாரு தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் இந்த வாரமாவது நம்ம சேதனை இதெல்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்ணி சாச்சனாவை क्वेश्चन பண்றாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து வந்தார் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார். நாப்பா நீ ஒரு பேட்சை புடுங்க போறியா அப்படின்னு கேட்டா, இல்ல இது வேற மேட்டர், காலையில நடந்துச்சு தெரியுமா அந்த மேட்டர் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப சாச்சனாக்கும்
எனக்கும் ஜெஃப்ரிக்கும் நடுவுல எப்படி கேப்டன் போனாங்களோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக் நானும் போனேன். என்னோட கேப்டன்சி முடிய போறப்போ அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ மாக்கிங் அப்படின்னு சொன்னதுனால தான் எனக்கும் கோவம் வந்துச்சு, அவங்களும் ப்ரொவோக் ஆனாங்க. ஃபைனலி கமிங் டு தி பாட்டம் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. So the moral of the story is இன்னைக்கு காலைல குசு குசுன்னு தீபக் காதுல நான் போய் சொன்னது, ஒருவேளை உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார் மன்னிப்பு கேட்டு நான் அவ்வளோ கேட்டவன் கிடையாது அப்படின்றத ஆணித்தனமா பதிவு பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ராணுவ வந்து நான் அப்படி காலைல பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அதை சொல்லிட்டு போல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அன்ஷிதா என்ன சொன்னாங்க, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு இவங்க சொல்ல, இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பவித்ரா ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுத்து சப்பையா முடிச்சிட்டாங்க. நீ ஒரு கீ கொடுக்குற பொம்மையா இருக்கிறானோ பார்த்து பொழைச்சிக்க அப்படின்னு. இதை மைண்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதானே. அப்படியே போய் கண்ணம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்ல அவர் என்ன கேட்டாரு, என்னடே நான் தான் சொன்னேன்னா நீ போய் குதிப்பியா, நீ சொன்ன நான் செஞ்சேன், உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு கேட்க, இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ அப்படி ஹீரோயிக் மொமெண்டா இருந்துச்சா, அப்படியே இங்க இருந்து பறக்கிறப்போ ஸ்லோ மோஷன்ல கால்லாம் பறக்குமா, சோ அந்த டைம்ல நம்ம பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலதெல்லாம் பண்ணிட்டேன். எப்படி இவர் பறக்கிறப்போ கால்லாம் பறக்குமா, அதெல்லாம் பார்த்தா ஹீரோயிக் மொமெண்ட் வருமா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஹீரோயிக் மொமெண்டா வந்துச்சு. காமெடி பீஸ். பட் இதை கேட்ட கண்ணம்மா வீட்டுக்காரரு, அட பாவி இப்ப பாரு எல்லாருமே நான் தான் உன்னை ஏத்தி விட்டு பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி என் பக்கம் திரும்பிட்டாங்க, போடா டுபாகூரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு. நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி சீசன் 6ல ஒன்னு வந்து தெரியுமா, நம்ம அசீம் கூட சொல்லியிருப்பாரு, இப்படி துப்பி தரேன் சாப்பிடுங்கள் அப்படின்னு விக்ரமனை பார்த்து அதே டாஸ்க அச்சு பிசுறாம இன்னைக்கு பண்ண போறாங்க. இதுல யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படின்றத இன்னைக்கு நைட் பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். பட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாய்ஸ் எல்லாம் தனியா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் குறுக்க பேசிட்டு இருந்தாங்க. அதுலயும் நம்ம ராணுவ அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் அப்படின்னு நம்ம ரஞ்சித் அண்ணனை பேச விடாம குறுக்க பூந்து நோயின்னு பேசிட்டு இருக்க நம்ம அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடி எல்லாரும் கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லா பேசுறீங்களா, நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்பட்டாரு. நம்ம கூட எப்பவும் போல என்ன சார் பிராங்க் தானே அப்படின்னு பார்த்தா சீரியஸாவே கோவப்படுறாருப்பா. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நம்ம நாடு கம்பீரமான நாடு, ஜனநாயக நாடு, அதுக்கு நல்ல பேர் வைக்கணும், இதுக்கு முத்து தான் வைக்கணும் இல்ல இவர் தான் வைக்கணும் இல்ல அவர் தான் வைக்கணும் இல்ல நல்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்றப்பதான் புரிஞ்சு அண்ணன் எது கோவப்பட்டாரு அப்படின்னு. இந்த இடத்திட்டையும் வந்து முத்து சொல்றதுதான் கேட்பேன், நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு நின்னீங்கன்னா அப்ப என் வயசுக்கு என்னடா மரியாதை என்பதை பதிவு பண்றதுக்காக தான் அண்ணன் அவ்வளோ சவுண்ட் விட்டு பேசியிருக்காரு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிந்தது. அவர் வயசுக்கும் மரியாதை கொடுக்கணும்ல, கட்சியா மனுஷன் வாலண்டியரா கேட்டு வாங்கிக்கிறாரு. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சறாப்பா. பட் நேத்து எபிசோடோட கிளைமேக்ஸ்ல ஒற்றனாக கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஜாக்லினை தான் தூக்கி இருக்காங்க. பட் ஃபைனலி இந்த பிளான போட்டதும் நம்ம முத்து தான். சோ சேட் ஆஃப் ரஞ்சித் அண்ணே. கண்டிப்பா இந்த டாஸ்க் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று உள்ளுக்குள்ள பச்சி சொல்லுது. பட் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஃபைனலி வெரி சாரி, வீடியோ ரொம்ப லேட்டா வந்ததுக்கு. கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணியிருந்தோம் 11:30க்கு அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இது எத்தனை மணிக்கு வந்து சேரும்ன்றது தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சொன்ன டைமை காப்பாத்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா, தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. 1 வீக்கா காலையிலயும் சாயந்திரமும் வீடியோ போட்டு தூக்கம் இல்லாம நேத்து எபிசோட் பார்த்துட்டு இருக்கிறப்பவே பொசுக்குன்னு தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மணி 5. இப்படி எல்லாம் காரணம் சொல்ல பிடிக்கல தான், பட் இதுதான் நெசம். ஆகையால் தயவு செய்து என்னை மன்னிச்சு. பட் என்ன இருந்தாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் 105 நாள் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்துரும் அப்படின்றது என்னுடைய வாக்குறுதி. அதை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்றேன். சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.